ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக கடைசி வர நிம்மதியாக இருக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, டூ ஃபேமிலி ப்ரேயர் எவ்ரிடே. ஓகே, ஸோ கிறிஸ்டியானிட்டியில் ஃபேமிலி ப்ரேயர், ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுறது ஒரு பார்ட் ஆஃப் ஹேபிட் மாதிரிக்குள்ளே இருக்கும். ஸோ அதர் ரிலீஜனில் ஃபேமிலி ப்ரேயர் இல்லாட்டாலும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து அன்னைக்கு நடந்ததை ஷேர் பண்ணி கேர் பண்ணி ஒரு சாங் இருக்கலாம், சின்ன டான்ஸ் இருக்கலாம், ஃபன் இருக்கலாம், அல்லது ஃபேமிலியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு பற்றிய டிஸ்கஷனாக இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஃபேமிலி இது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரிக்குள்ள ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம். ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா அது எல்லாரும் சேர்ந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை பற்றி உள்ள டிஸ்கஷனாக இருக்கலாம். ஸோ டூ ஹேவ் ஃபேமிலி டிஸ்கஷன் ஈச் அண்ட் எவ்ரிடே. இப்போ உள்ள காலத்தில் அது ரொம்ப 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 கம்மியாயிட்டு வருது. அதனால தான் ஃபேமிலியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், பிரேக்கப், டிவோர்ஸ்னு போயிட்டுருக்கு. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட், ப்ளீஸ் ஹேவ் ஃபேமிலி டிஸ்கஷன். சப்போஸ் இஃப் யூ ஆர் a Christian, ப்ளீஸ் ஹேவ் ஃபேமிலி ப்ரேயர் ஈச் அண்ட் எவ்ரிடே. குடும்பம் ஜெபம் செய்யும் குடும்பம் குலையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி ப்ரேயர், ஃபேமிலி டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபேமிலி சிஸ்டம். அது என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு எந்தெந்த ரூமில் யார் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் அளவுக்கு ஃபேமிலி செட்டப் வந்துட்டுருக்கு. முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு, இப்போது ரூம்ஸ் அதிகமாக இருக்குது. இன்டிமேசி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. யார் என்ன பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் கேப், மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஃபேமிலி ப்ரேயரும் இல்லை, ஃபேமிலி டிஸ்கஷனும் இல்லை. அதனால் ஆஃப்டர் டின்னர் ஒரு சின்னதாக ஒரு 10 or 15 minutes ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் மாதிரிலேருந்து, அது இன்டென்ஷனாக இருக்கலாம், ப்ரேயர்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபன் இருக்கலாம். ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் ஈச் அண்ட் எவ்ரி டே இருந்துச்சுன்னா ஃபேமிலி லைஃப் டே பை டே நல்லாயிருக்கும். அதை என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 21 days ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாட்டோ, ஃபேமிலி டிஸ்கஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட, உங்கள் வெல் விஷர்ஸ்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.